So hi all, in exercise 2.10 MCQ left third subdivision. If the HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus 117, then the value of m is சாமி நல்லா கவனிங்க. HCFனாலே யூக்ளிட் டிவிஷன் எடுத்துப்போம், ஆமாவா? யூக்ளிட் டிவிஷன் லேமா. யூக்ளிட் டிவிஷன் லேமாவோட ஃபார்முலா என்ன? A is equal to BQ plus R, ஆமாவா? ஸோ இப்போ எனக்கு ரெண்டு நம்பர் இருக்கு. இதுல நல்லா கவனிங்க, 65 117. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். இது எப்படி யூஸ் பண்றது? இந்த ரெண்டுத்துல பெரிய நம்பர் எது? 117. இதை ஏனோ, சின்ன நம்பர் எது? 65. இதை பின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ A டிவைடட் பை பி அப்படின்னா 117 டிவைடட் பை 65. ரைட்டா சாமி? இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க அஷ்யூம் பண்ண ஏபியை இந்த ஈக்குவேஷன்ல போடுங்க. ஏ இருக்க வேண்டிய இடத்துல 117 இஸ் ஈக்குவல் டு பி இருக்க வேண்டிய இடத்துல 65. ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. 117 divided by 65. So 1 time 65. ஆன்சர் என்னது? 52. சாமி நல்லா கவனிங்க, இதுக்கு பேரு ரிமைண்டர், இதுக்கு பேரு கோஷியன்ட், இது என்னோட ஏ, இது என்னோட பி. ஸோ இப்போ இதை இந்த ஈக்குவேஷன்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ ஏ போட்டேன், பி இன்ட்டு கியூ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 1 பிளஸ் ரிமைண்டர் என்ன? 52. ஓகேவா? இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா 65 இங்க போட்டுக்கணும், 52 இங்க போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? 65 52 டிவைட் பண்ணு. ஸோ 1 டைம் 52. ஸோ என்னோட ஆன்சர் என்ன? 30. ஸோ அப்போ இது என்னோட ரிமைண்டர், இது என்னோட கோஷன்ட், இது என்னோட ஏ, இது என்னோட பி. சரியா சாமி? ஸோ அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல 65, பி இருக்க வேண்டிய இடத்துல 52, கியூ இருக்க வேண்டிய இடத்துல 1 பிளஸ் ஆர் இருக்க வேண்டிய இடத்துல 13. சாமி இப்போ நல்லா கவனி, தேர்ட் ஸ்டெப் 52 இங்க போட்டுக்கணும், 13 இங்க போட்டுக்கணும். இப்போ 13 52 டிவைட் பண்ணுங்க. 52 30. 13 4s are 52. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட ஆர் இது, என்னோட கியூ இது, என்னோட ஏ இது, என்னோட பி இது. ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. கியூ இருக்க வேண்டிய இடத்துல இன்டூ 4 போட்டுக்குவீங்க, பிளஸ் ஆர் இருக்க வேண்டிய இடத்துல 0. அப்போ நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல ரிமைண்டர் 0க்கு ஈக்குவலா இல்லை, இந்த இடத்துலயும் ரிமைண்டர் 0க்கு ஈக்குவலா இல்லை, பட் இங்க ரிமைண்டர் 0க்கு ஈக்குவலா இருக்கு. எப்பெல்லாம் எனக்கு இந்த இடத்துல ரிமைண்டர் 0 கிடைக்குதோ என்னோட சம் முடிஞ்சது. இந்த ரிமைண்டர் 0 இருக்கும்போது இங்கிட்டு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் என்னோட ஹெச்சிஎஃப். ஸோ நம்ம இதை ஆல்ரெடி எக்ஸசைஸ்ல பார்த்துருக்கோம், இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஸோ இது உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு போட்டு காமிச்சேன். சரியா? ஸோ யூக்ளிட் டிவிஷன் லேமா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாம எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். சரி, ஓகே. இப்போ கொஸ்டின் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. ஹெச்சிஎஃப் ஆஃப் 65 and 117 is expressed in terms of 65m minus 117 கொடுத்துருக்காங்க. சரியா கண்ணா? இப்போ HCF of 65 and 117 நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் யூக்ளிட் டிவிஷன் லேமா பொறுத்த வரைக்கும்? 13. ஸோ 13 is equal to 5m minus 117. ஸோ இப்போ இந்த 117 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா பிளஸ் 117 is equal to 65m கிடைக்கும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 130 is equal to 65m கிடைக்கும். ஸோ 65m மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். ஸோ இஸ் ஈக்குவல் டு m. ஸோ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ். ஸோ எம்மோட வேல்யூ என்னது ராஜா? 2. ஸோ ஆப்ஷன்ல 2 இருக்கா? எஸ், 2 இருக்கு. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.